हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुस्वामिनः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्ट वपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शंकर पार्वतीभ्यां कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांघ्रये मूकं करोति वाचालं पंकुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देवी नमः हनुमते नमः श्री हरये नमः। ஸ்ரீமத்பாகவதத்தினுடைய ஷஷ்ட ஸ்கந்தம், அதில் நாம வைபவத்தை சொல்லக்கூடிய அஜாமிலோபாக்கியானம் ஆரம்பத்தில் 3 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டது. அப்புறம் விருத்ராசுரனுடைய வதம், அந்த விருத்ராசுரன் யாருன்னு ராஜா கேட்க சித்திரகேதுனுடைய உபாக்கியானம் சொல்லிட்டு இருக்கா. இது பிரதானமாக இந்த ஸ்கந்தத்தில் இந்த கதை ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்படுறது. விஸ்வரூபனுடைய வதமும் சித்திரகேதுனுடைய உபாக்கியானமும். 6ஆமத்த ஸ்கந்தம் மொத்தம் 19 அத்தியாயங்கள், மொத்தம் 335 அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதம்.
அதில் ஆறாமத்த ஸ்கந்தம் 19 அத்தியாயங்கள், அடுத்தது ஏழாமத்த ஸ்கந்தம் 15 அத்தியாயங்கள், பஞ்சமஸ்கந்தம் 26 அத்தியாயங்கள், சதுர்த்த ஸ்கந்தம் 31 அத்தியாயங்கள், இப்படி தித்திய ஸ்கந்தம் 10 அத்தியாயம். இப்படி ஒரு ஸ்கந்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பாகவதத்தை மனசில் வாங்கிக்க. 8வது 9வது ஸ்கந்தங்கள்லாம் 29 24 அத்தியாயங்கள். தசமஸ்கந்தம் 2 பாகமாக இருக்கு. பூர்வ பாகம் உத்தர பாகம்னு. பூர்வார்த்தம் 49 அத்தியாயங்கள், உத்தரார்த்தம் 51, ஆகா 90 அத்தியாயங்கள். ஏகாதசஸ்கந்தம் 31 அத்தியாயம், உத்தவனுக்கு பகவான் உபதேசம் பண்ணது. துவாதசஸ்கந்தம் 13 அத்தியாயங்கள். இப்படி பாகவதத்தை மனசில் வாங்கிட்டோமானால் மொத்தம் 335 அத்தியாயம், 18,000 ஸ்லோகங்கள். அதில் இந்த ஆறாமத்த ஸ்கந்தத்தில் 17 அத்தியாய பர்யந்தம் இந்த சித்திரகேதுனுடைய உபாக்கியானமே அஜாமில சரித்திரம் முடிஞ்சதுலேருந்து இந்த கதைகளே சொல்லப்படுறது. அப்புறம் 2 அத்தியாயம்தான் மிச்சம் இருக்கு. அதில் அதித்தியினுடைய வம்சங்களை சொல்லி, அதில் திதிக்கு அசுர மாதாவா இருந்த போதிலும் கூட சப்த மருத்துக்கள் உண்டானால் தேவகணத்திலே வா சேர்ந்தாள்னு ராஜா சுகர் சொன்னதும் ராஜா கேட்க போறா, இப்படி அவ ஆனால் அப்படின்னு கேட்டதும் புகும்சவனம்னு ஒரு விரதத்தை கஷ்யபர் உபதேசம் பண்ணார். அதுலேருந்து திதியம்மா கர்ப்பமானால்னு அந்த கதையை சொல்லி ஸ்ரீனிவாசானுகம்பையா, ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தினால அந்த குழந்தையை அடைஞ்சால். இந்திரனுடைய ஒரு மாயினால சில காரியங்கள் நடந்ததுன்னு இன்னும் 2 அத்தியாயம் சொன்னால் இந்த ஷஷ்டம் முடிஞ்சு போய். அப்புறம் பிரகலாத சரித்திரம், ராஜசூய யாகத்தை சொல்லி அதில் நாரதரை பார்த்து தர்மபுத்திரர் கேட்டார், பக்திங்கிறது பல வழி இருக்கா, ஒரு வழிதானா, பல வழி இருக்கா அப்படின்னு கேட்க, காமாதி துவேஷாதி பயாதி ஸ்னேகாதி யதா பக்தேஸ்வரே மனஹா அப்படின்னு மேலே சொல்ல போறா. அப்படியெல்லாம் கூட உண்டா பகவானிடத்துல பக்தி பண்றதுங்கிறதே தான் பிரகலாதனோட கதையை சொல்ல போறா. 10 அத்தியாயத்துக்கு மேலே சிம்மாவதாரம். அப்புறம் ஒரு 5 அத்தியாயங்கள் வர்ணாசிரம தர்மம். இது மேலே சப்தமத்தில் உள்ள கதை. இப்போ ஷஷ்டத்தில் 17ஆமத்து அத்தியாயம், நம்ம 16ஆமத்து அத்தியாயம் சங்கர்ஷணமூர்த்தியை சாட்சாத்கரிச்சது சொல்லின்னு இருக்கும். சங்கர்ஷணமூர்த்தியை இவரும் ஸ்தோத்திரம் பண்ண சேஷலோகத்தில். அவர் தான் ஆதிசேஷன். 1000 தலையோட சஹசிரபணாபனியோட, அதில் ஒரு தலையில ஒரு கடுகு போல இருக்கான் இந்த பூமி. 14 லோகங்கள். பூமிங்கிறது இந்த அண்டம். பூமி மாத்திரம் இல்லை, கீழே 7 மேலே 7ஓட பூமியை சேர்த்து ஒரு அண்டம். ஒரு சின்ன ஒரு கடுகை வச்சா, கடுகத்தனை தலையில வச்சா எப்படி இருக்குமோ அது போல இருக்கான் 1000 தலையில இருக்கிற ஆதிசேஷனோட ஒரு தலையில. அப்போ ஆதிசேஷன் எவ்வளோ பெரியவராக இருக்கணும், நம்ம மனசுக்கே எட்டாதவர். அவரை சங்கர்ஷணமூர்த்தின்னு சொல்றது. அவரை பகவானை ஸ்தோத்திரம் பண்ண சித்திரகேது. பகவான் திருப்பி அவருக்கு சில உபதேசங்கள்லாம் பண்றார். உபயம் ஸ்மரதா பும்சா பிரஸ்வாப பிரதிபோதயோஹோம் அன்வேதி வியதிருச்சேதே தஜ்ஞானம் பிரம்ம தத்பரம். பிரம்ம ஞானத்தை அடையணும், பரபிரம்மத்தினுடைய அறிவு அடையணும். உண்மையான அறிவுங்கிறது அதுதான். அதை எப்படி அறியறதுன்னா, தூங்குறதையும் விழிச்சுருக்கிறதையும் ஒரு நினைவு ஓடிண்டே இருக்கு. தூங்கினாலும் இவனுக்கு ஆழ்ந்து தூங்கினா கூட நன்னா தூங்கினேன்னு சொல்றதுக்கு அந்த உணர்வை அனுபவிக்க ஒரு ஞானம் இருக்கு இல்லையா. விழிச்சுருந்தாலும் மனுஷனுக்கு தூங்கினாலும் ஒரு பிரகாசம் உள்ளே இருக்கு, உள்ள ஒரு ஜோதி இருக்கு, ஜீவ ஜோதி இருக்கு, ஆத்ம ஜோதி இருக்கு. அதுதான் பெரும் ஜோதி அப்படின்னார் வடலூர் அடிகளா. பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னார். ஜோதி வழிபாடு தான், அருவ வழிபாடு தான் வடலூர் அடிகளாரோட சம்பிரதாயம். உருவ வழிபாடு இல்லை. தீபத்தை தான் ஏற்றி அதில் தான் பகவான் இருக்கார். அந்த ஜோதி தான் உள்ளேயும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஜோதி தான் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஜோதி ஒரு விளக்குலேருந்து ஏற்றப்பட்ட ஜோதி. ஒரு விளக்கை எப்படி ஏற்றி அதுலேருந்து லட்ச தீபம் கோவிலில் போடுறாளோ, சஹசிர தீபம் லட்ச தீபம்னு, சாயரக்ஷ தீபாராதனை காலங்களில் ஒரு தீபத்தை ஏற்றி அதுலேருந்து அடுக்கு தீபாராதனை எப்படி எல்லாத்தையும் ஏற்றி காமிக்கிறாளோ, அதுபோல் ஒரு பெரும் ஜோதி இருக்கு. அதுலேருந்து வந்த ஜோதி தான் இந்த ஜீவன் ஜோதி. அதனால அவர் சொன்னார் பெரும் ஜோதி அப்படின்னா. அது எப்படி இருக்குன்னால் அருளே உருவாக இருக்கு. அதுக்கு என்ன தனி லட்சணம்னால் தனிப்பெரும் கருணை. கருணையே உருவாக இருக்கு. அருளை நமக்கு கொடுக்கறதுக்கு பெரும் ஜோதியாக இருக்கு, தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்னார். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி அப்படின்னு உபனிஷத்தும் சொல்றது.
உள்ள இருக்கிற அந்த ஜோதி இருக்கே, அது சூரிய ஜோதியோட ஈடுகட்ட முடியாதான். நம்ம பார்க்குற ஜோதிகள்லாம் சிலது இருக்கு. சூரியன் உதயமானா ஜோதி பிழம்பா இருக்கா, சூரியன் அஸ்தமிச்சா சந்திர ஜோதி இருக்கு, நட்சத்திர ஜோதி இருக்கு, எல்லாமே தீப்பிழம்பா தான் இருக்கு. இங்கேருந்து பார்த்தா ஏதோ ஒரு விளக்கேத்தினா மாதிரி இருக்கே தவிர நல்ல தீப்பிழம்பா இருக்கு. மின்னல் அடிக்கிறது, அது ஒரு ஜோதி இருக்கு. ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம். தாரகம்னா நட்சத்திரங்கள். சூரியோ ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம். நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி. மின்னல் அடிச்சா அதுல ஒரு ஜோதி இருக்கு. பளிச்சுன்னு ஒரு ஃபிளாஷ் மின்னல் அடிக்கிறது, ஒரு ஜோதி. அதுல தீபம் ஏற்றி வச்சோமானால், அக்னியை மூட்டி ஹோமம் பண்ணோமானால் அதுல ஒரு ஜோதி இருக்கு. நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி. அக்னியில ஒரு ஜோதி இருக்கு. வித்யுத்துன்னு பேர் மின்னலுக்கு. வடக்கையெல்லாம் எலக்ட்ரிக்கே வித்யுத்துன்னு தான் சொல்லுவாள். ஏன்னா மின்னல்லேருந்து எடுக்கிற சாரம், அதனாலதான் மின்சாரம் அப்படின்னு பேரு இதற்கு. மின்சாரம்ங்கிறா இல்லையா கரண்ட்டுக்கு, இது ஒரு ஜோதி. வழக்கா தெரியறது அதனால ஜோதின்னு இல்லை, இதுவே ஜோதி தான். ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி. உபனிஷத்து சொல்றது இந்த ஜோதி தெரியறதா? சூரியன் உதயமானா ஒரு ஜோதி தெரியறதா? ஆமா. சந்திரோதயமானா தெரியறதா? பௌர்ணமின்னு. ஆமாம். நட்சத்திரங்கள்லாம் தெரியறதா? தெரியுது. அக்னி தெரியறதா? மின்னல் தெரியறதா? தெரியுது. கண்ணு தெரியாதவனுக்கு தெரியறதா? எல்லா ஜோதியும் இருக்கு. கண்ணு தெரியாதவனுக்கு இந்த ஜோதி எல்லாம் தெரியுமா? அவனுக்கு ஒரே இருட்டு தான் இருக்கு. அந்தன்னே பேர். இருட்டு தான் அவனுக்கு, அந்தன்னு பேர். இருட்டு, அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அப்போ இவ்வளவு ஜோதியும் உபயோகம் இல்லையே. ஜோதி தெரியணும்னால் எல்லாருக்கும் தானே தெரியணும். உண்மையான ஜோதினா எல்லாருக்கும் தானே தெரியணும். தெரியலையே. யாருக்கு தெரியறதுனால் எனக்கு தெரியறது. எங்கேருந்து தெரியறது? கண்ணுல இருந்து தெரியுது. அப்ப இத்தனை ஜோதியும் பார்க்கறதுக்கு கண்ணுல ஒரு ஜோதி இருக்கு, நேத்திர ஜோதின்னு. சரி, நேத்திர ஜோதியும் இருக்கு. உயிர் போயிடுத்து, கண்ணு திறந்தே இருக்கு. சில பேருக்கு தூங்குறதே கூட கண் திறந்துருக்கு, கருவிழி இப்படி போயிட்டு வருது. பயமா இருக்கு நமக்கு. ட்ரெயின்ல எல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு இருந்த காலங்கள்லாம் கண்ணை திறந்துட்டே தூங்குவா. நமக்கு பயமா இருக்கும். மூச்சு வச்சு இருக்கா இல்லைன்னா என்ன இப்படி இருக்கே, வாயும் கண்ணையும் திறந்துண்டு படுத்துட்டு இருந்தாலானா பக்கத்துல நமக்கு தூக்கமே வராது. ஒரு நிமிஷம் பிறண்டு படுக்கிறதே பார்த்துட்டோமானா. கண்ணு தெரியல, இருக்கு, கண்ணு திறந்துருக்கு, தெரியல. ஏன்னால் ஆத்ம ஜோதியோட கண்ணு டச் ஆகல, அதனால தெரியல. சுவிட்ச் போர்டல்ல கரண்ட் இருக்கு, போர்டு வரைக்கும். லைட்ல ஏன் எரியலைன்னால் சுவிட்சுக்கும் லைட்டுக்கும் கனெக்ட் ஆகல. அதுபோல ஆத்ம ஜோதியோட கண் பட்டாதான் கண் பார்க்கும். ஆத்ம ஜோதியோட பவர் காதுல அடிச்சாதான் காது கேக்கு. அப்பதான் நாக்கு பெறலும் பேசும். ஆத்ம ஜோதி எல்லாத்தையும் விட பெரிய ஜோதி. அதுதான் சுவாமி சொல்றாள், ஜோதிஷாம் அபி தஜ்ஜோதி. அர்ஜுனா, ஜோதிக்கெல்லாம் ஜோதியா நான் இருக்கேன்டா அர்ஜுனா. சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்தத் ஸ்மிருதி ஞானம் அபோஹனஞ்சே. எல்லாருக்குள்ளேயும் ஹிருதயத்துல இருக்கேன் நான். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டா. அதுதான் இங்கே சங்கரஷ்ணமூர்த்தி சொல்றார். உபயம் ஸ்மரத பும்சா பிரஸ்வாப பிரதிபோதயோஹோ. புருஷன் தூங்குறான், விழிச்சுன்னு இருக்கான். அன்வேதி வியதிரிச்சேதே தஜ்ஞானம் பிரம்ம தத்பரம். எல்லாத்தையும் எது பார்க்கறதுன்னு பார். கண்ணு பார்க்கறதுன்னு சொல்லாதே. கண்ணுக்கு கண்ணா ஒருத்தன் பார்க்கறான். அதனாலதான் கோபிகைகளும் பாகவதத்துல கோபிகா கீதத்துல சொல்றதே சொன்னால் அந்தராத்ம திருக்குன்னா. ந கலு கோபிகா கிருஷ்ணா நீ நந்தனோ பவானே அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்ம திருக்கு. நீ இந்த நந்தகோப குமாரனோ தேவகி நந்தனோ நாங்கெல்லாம் ஓடி வரல கிருஷ்ணா யமுனக்கரைக்கு. எல்லாருக்குள்ளேயும் உள்ள இருந்து பார்க்கிறவன் அப்படின்னா. அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்ம திருக்கு. நீ பிரம்மாவால பிரார்த்திக்கப்பட்டு பூபார நிவர்த்திக்காக ஜெகன்மோகன சுந்தரனாய் பிருந்தாவன விகாரியாய் வேணுகான லோலனாய் வந்திருக்கேன்னு நாங்க அறிவோம். விக்கன சார்த்திதோ கிருஷ்ணா விஸ்வகுப்தயே ஹே சகே தேவான் கிருஷ்ணா சாத்வதாம் குலே.
பிரம்மாவால பிரார்த்திக்கப்பட்டு நீங்க வந்திருக்கே. ஆனா ஒன்னு சொல்றேன் கிருஷ்ணா, உங்களுக்கு எங்கிட்ட எவ்வளவு பிரியம்ங்கிறத நாங்க அறிவோம். ஏன்னால் ராமாவதாரம் மாதிரி எங்கேயான அரண்மனையில பிறந்திருந்தா இடைச்சிகளான நாங்கள்லாம் கிட்ட வர முடியுமா? உன்னை பார்க்க முடியுமா? கட்டி தூக்கி முத்தமிட முடியுமா? எங்களெல்லாம் ஆனந்தப்படுத்தணும்னு தானே நந்தகோகுலத்திலே இடச்சேரியில வந்து எங்களோட ஒத்தரா நீங்க விளையாடின்னு இருக்கீங்க. அதனால சகே அப்படின்னு கூப்பிடுறார். அந்தராத்மான்னு தெரியும், தெரிஞ்சு என்னோட சகா அப்படிங்கிறார். பகவான்னு தெரியும், அதை தாண்டி ஒரு சக்கிய பாவம். அதுதான் நவவித பக்தியில பிரகலாதன் சொல்றார். சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு சொல்லிண்டே வந்து சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறார். அர்ஜுனனுக்கு அந்த சக்கிய பாவம். பிதேவபுத்திரஸ்ய சகேவ சக்யுஹு அப்படிங்கிறான் விஸ்வரூப அத்தியாயத்துல. நீ சகா இல்லையா, நான் உன்னோட சகா இல்லையா, நீ என்னோட சகா இல்லையாங்கிறான். விஸ்வரூபத்தை பார்த்துட்டே சொல்றான். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணாவதாரத்துல, ராமாவதாரத்துல சுக்ரீவனுக்கு சக்கியபாவம், பண்டரிநாதனிடத்துல நாமதேவ சுவாமிகளுக்கு சக்கியபாவம். இது ஒரு பக்தி. சகா தேவ பாண்டுரங்க மாஜா தேவ சகா பாண்டுரங்க, என்னோட சகாவாச்சே அப்படிங்கிறார். சகா அப்படின்னு யாருக்கிட்ட வரும் நாள் சமமா தன்னோட உத்தரா நினைச்சுட்டு இருந்து, நம்ம நினைச்சா உண்டி போறாது, அவளும் நினைக்கணும் நம்மள. அவா தாசிய பாவத்துல நம்ம நினைச்சுட்டு இருந்தாலும் நம்ம சக்கிய பாவம் நினைச்சா ஏமாந்து போயிடுவோம். அதுக்கு ஒரு கதை இருக்கு பாகவதத்துல. கிருஷ்ணன் என்னோட சகா சகான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். ஆனா அவர் அந்த சகா என்ன பண்ணார்னால், எனக்கு சகாவா, அவன் எங்கே நான் எங்கே, குவாகம் தரித்ர பாபியானி குகிருஷ்ண ஸ்ரீனிகேதனஹா, அவன் ருக்மிணியோட லாலனை பண்ற அந்த கிருஷ்ணன் எங்கே? ருக்மிணி சத்யபாமா பிரதிகளாலே அஷ்ட மகிழ்ச்சிகளும் மகாலட்சுமி 8 ரூபமாய் இருந்து, அதோட 1108 ரூபமாய் 16,108 ரூபமாய் இருந்து துவாரகாதீசனாய் அவனை கொண்டாடுறது எங்கே? பரம தரித்திரனான நான் எங்கே அப்படின்னார் குச்சேலர். அதனாலதான் சுகாச்சாரியால் சொன்னால் கிருஷ்ணனுக்கு சகா ஒத்தன் இருந்தான் அப்படின்னா. குச்சேலர் கிருஷ்ணனோட சகான்னு சொல்லலை. ஏன்னால் குச்சேலர் ஒரு நாளும் கிருஷ்ணனை சகான்னு நினைக்கலையா, கிருஷ்ணன் தான் நினைச்சாரா என்னோட சகா குச்சேலன் அப்படின்னு. கிருஷ்ணஸ்யாசீது சகா கஷ்டித்து அப்படின்னு. ஆனா இங்க கோபிகைகள் சொல்றால், பரமாத்மா நீ வாசுதேவன்னு தெரியும், ஆனாலும் எங்களோட சகா. சக உதேயிவான் கிருஷ்ணா சாத்வதாம் குலே விகன சார்ச்சிதோ கிருஷ்ணா விஸ்வகுப்தயே சக உதேயிவான் கிருஷ்ணா சாத்வதாம் குலே அகில தேகினாம் அந்தராத்ம திருக்கு அப்படின்னா. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவன், பார்க்கப்பட வேண்டியவன் சொல்லல. எல்லாருக்குள்ளேயும் நீ ஆத்மாவா இருக்கே, பார்க்கப்பட வேண்டியவன் கண்ண மூடி மூடின்னு சொல்லல கோபிகைகள். சுத்த அத்வைத்தம். பார்க்கப்பட வேண்டியவன் சொல்லிவிட்டா அப்ப பார்க்கறது யாருன்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்ப அது துவைத்தமா ஆயிடும். ஒரு பொருள் இருக்கு, பார்க்கப்பட வேண்டியது அது என்னால், பார்க்கிறவன் நான், பார்க்கப்பட வேண்டியது அது, ரெண்டு இருக்கு இல்லையா? இங்க கோபிகைகள் என்ன சொல்றாள்னால், பார்க்கப்பட வேண்டியவன் சொல்ல, உள்ள இருந்து கண்ணுக்கு கண்ணா பார்க்கிறவனே நீந்தான், நான் பார்க்கிறேன்னால் அது நீந்தான் பார்க்கிறேன். அந்தராத்ம திருக்கு, எனக்குள்ள நீந்தானே இருக்கே அப்படிங்கிறாள். உள்ள இருந்து நீந்தானே கண்ணா பார்க்கிறே அப்படிங்கிறாள். கண்ணுன்னா ஒரு உதாரணத்துக்கு கண்ணு, எல்லாம் அவர் தான். ஒரு விரல் அசைஞ்சா கூட அவரோட கிருபை தான். அசையாத எத்தனை பேருக்கு டப்புன்னு நின்று விடுறது. புத்தி இப்ப சுவாதீனமா இருக்கு, நினைவுகள் இருக்குன்னால் அது பகவானோட கிருபை தான். நின்று போயிடுத்து, திடீர்னு என்ன நான் யாரு அப்படின்னு கேட்டாலானால் பகவத் கிருபை போயிடுத்துன்னு அர்த்தம். ஸ்மிருதிக்ரம் ஒரு நாளும் கூடாது. ஸ்மிருதிக்ரம் வந்துடுத்தானால் அதுதான் பெரிய கொடுமை, அதுதான் பெரிய வியாதி. உள்ள இருக்கிற ஆத்மா விமுகனா ஆயிடுது. அதனால தன்னையே யாருன்னு தெரியல, தன் மனைவியை யாருன்னு தெரியல, சுத்தி யாருன்னு இன்னும் புரியல. அது பகவானுடைய கிருபை இருக்கிற வரையும் ஒரு நாளும் வரவே வராது அந்த ஸ்மிருதிக்ரம். பகவானோட கிருபை தப்பி போறதே தான் நினைவு தப்புறது அப்படிங்க. உபயம் ஸ்மரதா பும்சா பிரஸ்வாப பிரதிபோதயோஹோம் அன்வேதி வியதிருச்சேதே தஜ்ஞானம் பிரம்ம தத்பரம். அனுசூதமா இருக்கு இல்லையா அந்த நினைவு? தூங்கினாலும் விழிச்சுட்டு இருந்தாலும் கனவு கண்டாலும், கனவு காண்றதே கூட நான் தான் பார்த்துட்டு இருக்கேங்கிற நினைவும் இருக்கு. இன்னொரு ஆச்சரியம், கனவுல எங்கேயோ போறான் வரான், தூங்குற உடம்பு கூட சமயத்துல பார்க்கறான், நான் இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கறான்.
தான் தூங்குற உடம்ப கூட சமயத்துல பார்க்க நேர்றது கனவுல, தன் உடம்பையே கண்ணாடி போல தான் பார்க்க நேர்றது. அப்ப பார்க்கிறவன் வேற ஒருத்தன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அன்வே திவ்ய திருச்சேதே தஜ்ஞானம் பிரம்ம தரிசனம் எதே தத் விஸ்மிருதம் பும்சா மத்பாவம் பின்னமாத்மனஹா. இந்த நினைவு போயிடுத்தானால், நான் தான் பார்க்கிறேங்கன்னு நினைவு போயிடுத்தாளானா அவ இந்த சம்சார பந்தத்திலே மாட்டிக்கிறார். ததா சம்சாரையே தஸ்யே தேகாத்தேகோ மிருதேர் மிருதிஹி. பிறக்கறாள் சாகராள், பிறக்கறாள் சாகராள். இந்த நினைவு இல்லாத போறதுனால தான் சாவு வருது, மரணம்ங்கிறது வருது. மரணம் வந்தா ஜனனம் வருது, ஜனனம் வந்தா மரணம் வருது. அதுதான் ஆச்சாரியால் சொல்றாள், இந்த சைக்கிள்லேருந்து நான் வெளியில வரணும். மரிச்சா பிறப்பு உண்டு, பிறந்தா மரணம் உண்டு. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். திருப்பி வரலாமா? ஏன் வந்தா என்ன? நன்னா டிஃபன் சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், காஃபி சாப்பிடலாமேன்னா அதெல்லாம் ஒரு வயசுல தானே சுகங்களை அனுபவிக்க முடியும். ஒரு 20லேருந்து 40 வயசு, 16-18 வயசுலேருந்து 40-45 வயசு பரியந்தம் தானே சௌஷ்டவமான காலம்ங்கிறது. முன்ன பின்ன எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. அம்மா வயத்துல முதல்ல 10 மாசம் இருக்கிறத விட வேற என்ன சிரமம் இருக்குங்கிறாள் ஆச்சாரியா. புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். 10 மாசம் இந்த கர்ப்பவாச காலம் இருக்கே, அது ரொம்ப கொடுமையான காலம். இஹ சம்சாரே பகு துஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. அப்படி சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்னை விட்டு பிரிஞ்ச ஜீவனுக்கு தான் இந்த சம்சார யாத்திரை அலைமேல அலையா வந்துன்னு இருக்கும். சுகம் துக்கம், மானம் அவமானம், ஜனனம் மரணம், லாபம் நஷ்டம் இத்தியாதிகள்னு சொல்லி லப்த்வேக மானுஷீம் யோனிம். ஒன்று சொல்றேன் சித்திரகேது, மனுஷ ஜென்மா போல என்னை அறியறதுக்கு சாதனமான இன்னொரு ஜென்மா கிடையாது. அந்த ஜென்மாவை தன் வீணடிச்சுட்டான், ஆனால் அவன் எந்த ஜென்மத்திலையும் சாந்தி அடைய மாட்டான் அப்படிங்கிறார் சங்கரஷ்ணமூர்த்தி. லப்த்வேக மானுஷீம் யோனிம் ஞான விஜான சம்பவாம் ஆத்மானம் யோன புத்தியேதே ந கொச்சித் சமமா புனியாதி. பரோட்ச ஜானமும் அபரோக்ஷ ஜானமும். பரோட்ச ஜானம்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஞானம், அதை அனுபவ வைக்கிறது ஒரு ஞானம். எனக்கு தெரியும், எல்லாம் சமையல் பண்ண தெரியும், ஆனால் பண்ணுறது இல்லை. தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்த ஒரு ஞானம், பண்றது ஒரு ஞானம். எதுலேயுமே தியரி ப்ராக்டிக்கல்னு ரெண்டு இருக்கு இல்லையா? தியரிக்கு பரோட்ச ஜானம்னு பேர், சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறது. அனுபவ ரூப ஜானத்துக்கு விஞ்ஞானம்னு பேர், பிரஜானம்னு பேர். பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிறாள் இல்லையா ஆச்சாரியால் மகா வாக்கியத்தில். தத்துவமசி அகம் பிரம்மா அஸ்மி, பிரஜானம் பிரம்ம. இந்த பிரஜானம் லப்த்வேக மானுஷீம் யோனிம் ஞான விஜான சம்பவாம் ஆத்மானம் யோன புத்தியேதே. அந்த பரோட்ச ஜானம் அபரோக்ஷ ஜானமும் உண்டாரத்துக்கு காரணமா இருக்கிற இந்த மானுஷீம் யோனி, மனுஷ பிறவியை ஒருத்தன் அடைஞ்சு லப்துவா ஆத்ம விசாரம் பண்ணாத போயிட்டானால், பாகவதத்திலேருந்து 4 ஸ்லோகத்தை சேவிக்காத போயிட்டானால், ஆச்சாரியாலோட வாக்குலேருந்து ஏதாவது ஒன்று ஆதிசங்கர பகவத் பாதாலோ ராமானுஜாச்சாரியாலோ புத்தாச்சாரியாலோ இந்த ஆச்சாரியால் இப்படி சொல்லியிருக்காளுங்கிறத கேட்காத போயிட்டானால் ஒரு நாளும் அவன் சாந்தியை அடைய மாட்டான். சமம் ந ஆப்புணியாது நக்கொச்சித்து சமம் ஆப்புணியாதி. சமம்னா சாந்தி, ஒரு நாள் அடைய மாட்டான். ஸ்மிருத்வேகாயாம் பரிக்லேசம் ததா பல விபர்யம் அபயம் ஜாப்பிய நீகாயாம் சங்கல்பாத் விரமேத் கவிஹி. பிரவൃத்தி மார்க்கத்தில் எப்போதும் கஷ்டம்தான். இது வேணும் அது வேணும், நல்லா மாவிடா சாப்பிடணும்னு ஒருத்தன் நினைச்சான்னு வச்சுப்போம். இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு போகணும், மாவிடுக்காராலோட மாவிடு இருக்கணும் அந்த நாளைக்கு. நம்ம போகிற நாளைக்கு எல்லா மாவிடையும் ஒருத்தன் கூடையோடு வாங்கிவிட்டானா பெரிய துக்கம். இல்லை இப்போ தான் விற்றுவிட்டேன் அப்படின்னு மாவிடுக்காரையும் சொன்னால்னு வச்சுக்கோங்க. மாவிடையும் பார்த்துட்டோ கையில் பணமும் இருந்து வாங்க முடியாத போனால் துக்கம். இல்லை இருக்கு மாவிடு வாங்க நாளைக்கு வா இது வேண்டாம்னால்தான் அதுவும் வருத்தம். சரி இதையே வாங்கிக்கோ ஆனால் கொள்ள வேலை சொன்னாலானால் அதுவும் துக்கம். வாங்கின்னு வந்துடுவான், ஆனது ஆட்டம் மாவிடு சாப்பிடணும்னு வாங்கின்னு வந்தா மாமி ஒரு பங்கு திட்டுவாள், எதுக்கு இத்தனை ரூபா கொடுத்து வாங்கினேன்னு, அது ஒரு துக்கம். அப்புறம் யார் போடுறது? உப்பு போட்டு மாவிடு போடுறது என்ன பெரிய காரியம்? ரசம் வைக்கிறதே இங்கே பெரிய காரியமாக இருக்குது, மாவிடெல்லாம் வாங்கிட்டு வந்தால் யார் போடுறது? சாதம் வைக்கிறதே பெரிய காரியமாக இருக்குது இங்கே. இதெல்லாம் என்னத்துக்கு வாங்கிட்டு வந்தேன்னு ஒரு பிரவೃத்தி மார்க்கம் ஒன்று. ஒரு உதாரணத்துக்கு மாவிடுன்னு சொன்னேன். இது மாதிரி எதை இவன் சங்கல்பிச்சாலும் அது பெரிய காயக்லேசம் தான். பரிக்லேசம் ததா பல விபர்யம். விபரீத பலனை கொடுத்துட்டாலும் கஷ்டம். போட்டு எல்லாத்தையும் காசெல்லாம் போட்டு வாங்கி மாவிட போட்டு
10 நாள் ஆயிடுத்து, ஊர் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து கடிச்சான். ஒரே கசப்பா கசக்கிறது. நான் அப்பவே சொன்னேனோ இந்த வடு வேண்டான்னு. இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கின இலையும்பா. ஊரையும் போட்டாச்சு, எடுத்தும் போட்டுட்டாச்சு, இலையில கடிச்சா கசக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். பெரிய துக்கமாக நேரும். ஒரு பிரவൃத்தியில ஒருத்தன் இருந்தானால் விபரீத பலனை கொடுக்கலாம், பலன் இல்லாமலும் போகலாம். இதே நிவர்த்தி மார்க்கத்தில் இருந்தானால் மோட்ச பலம் சித்தம். புத்திமான் அந்த நிவர்த்தி மார்க்கத்தில் தான் இருக்கானா. பலனை எதிர்பார்த்து சங்கல்பத்தை எதையுமே செய்யக்கூடாது. காரியங்களை செய்யணும். கர்மண்யேவாதிகாரஸ்தேன்னு அவர்களுக்குன்னு இட்ட காரியங்களை செய்யணும். பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. செஞ்சானால் பிரவೃத்தியில போய் மாட்டினுடுவான். அபயம் சாப்பிய நீகாயாம் சங்கல்பாதி விரமேத் கவிஹி. ஞானம் உண்டானவன் சங்கல்பத்துல போக மாட்டான். சுகாய துக்கமோக்ஷாயே குர்வாத்தே தம்பதி கிரியாக. ஒரு கணவனும் மனைவியுமா சேர்ந்து குர்த்தனம் பண்றா, சுகமா இருக்கணும்னு தான் பண்றாள், துக்கம் நிவர்த்தி ஆகணும்னு தான் பண்றாள். ஆனா அது எல்லாத்தையும் துக்கத்தை போக்கல்லையே. இவன் முயற்சி எல்லாம் துக்கத்தை போக்கல்ல, சுகத்தையும் கொடுக்கறது இல்லை. ததோ நிவர்த்திர பிராப்தி துக்கஸ்ய சுகஸ்ய. சங்கர்ஷணமூர்த்தி சொல்றார். ஏவம் விபர்யேயம் புத்வான் ரிணாம் விஜ்ஞாபிமானினாம் ஆத்மனஷ்ச கதிம் சூக்ஷ்மாம் ஸ்தானத்ரய விலக்ஷணாம் திருஷ்டஸ்ருதாபிர்மாத்ராபி நிர்முக்தா ஸ்வேன தேஜசா ஞான விஞ்ஞான சம்திருப்தா மத்பக்தா புருஷோ பவேதி. இகத்திலையும் பரத்திலையும் எல்லா சங்கல்பத்தையும் விட்டுட்டு நிர்முக்தனாக ஸ்வேன தேஜசா விவேக பலத்தினாலே பகவானை பக்தி பண்ணணும். அதுதான் எனக்கு சந்தோஷமான காரியம். அவன்தான் சந்தோஷமாக இருப்பான். என் பக்தன் தான் எப்போதும் சந்தோஷமாக இருப்பான். ஏதாவானேவ மனுஜைஹி யோகனை புண்ணிய புத்திபிஹி ஸ்வார்த்தா சர்வாத்மனா ஜ்ஞேயா யத் பராத்மைக தரிசனம். யோக மார்க்கத்திலே பகவானிடத்திலேயே மனச புத்தியை வச்சு பரபிரம்மத்தையும் ஜீவனையும் ஒன்னாக அறியறவன் தான் எல்லா பாக்கியத்தையும் அடைவான் அப்படின்னு. நீனும் என்ன தரிசனம் பண்ணே, உனக்கும் மகாபாகியம், உனக்கும் பரோட்சா அபரோக்ஷ ஞானங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சித்திரகேதுவை கொண்டாடிவிட்டு தத்ரைவ அந்தரதி அங்கேயே மறைஞ்சுட்டார் அந்த சங்கர்ஷணமூர்த்தி. ஆஸ்வாஸ்ய பகவான் இத்தம் சித்திரகேதும் ஜகத்குரு பஷ்யதஸ்தஸ்ய விஸ்வாத்மா ததச்சாந்தர்ததே ஹரிஹி. பார்த்துட்டே இருக்கிறதையே மறைஞ்சுட்டார். இதோட இந்த 16வது அத்தியாயம் முடிகிறது. 17வது அத்தியாயத்தில் யதச்சாந்தர்ஹிதோனந்தா தஸ்ஸீகிருத்வா திசே நமஹ. அவர் எங்க காட்சி கொடுத்தாரோ அந்த திக்கை நமஸ்கரிச்சாராம். இந்த சித்திரகேது சங்கர்ஷணமூர்த்தி எங்க மறைஞ்சாரோ யதச்சாந்தர்ஹிதோனந்தா தஸ்ஸீகிருத்வா திசே நமஹ, அந்த திக்குக்கு நமஸ்காரம். இப்போ உள்ள இருக்கார் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில். நான் பார்க்கலையே, அவர் அர்ச்சாமூர்த்தியாக தானே இருக்காருனால். நீ பார்க்கல, எத்தனை பேர் பார்த்துருக்கார். இங்கே தானே காட்சி கொடுத்தார எல்லாருக்கும். கொண்டல் வண்ணனை கோமலனாய் வெண்ணை உண்டவாய் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்வோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு இங்கே தானே உருகி அப்படியே உருகி போயிட்டார் அந்த மூர்த்தியோட திருப்பானாழ்வார். இங்கே தானே ஆண்டாள் வந்து ஏறினாள். அந்த படுத்துன்னு இருக்கிற அந்த வரியில தானே படி போல கால் வச்சு ஏறி கல்யாண கோலத்துல அப்படியே இந்த சரணத்துல ஐக்கியமானாள். இங்கதானே சேரகுலவள்ளி அந்தர்தானமானாள். அப்ப பெருமாள் இந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்கார். இங்கேதான் தர்மவர்மாவுக்கு காட்சி கொடுத்தார். விபீஷணனுக்கு ராத்திரி இங்கேதான் தரிசனம் கொடுக்குறார். அப்போ பகவான் தரிசனம் கொடுக்குற இடம்னாவது நினைச்சுக்கணும். அந்த மூர்த்தத்துல எனக்கு பார்க்க தெரியலேன்னா கூட சாநித்தியம் இருக்கே. எத்தனை ஜனங்கள் ஓடுறது. கருட சேவையில பார்த்தோமானா முன்னையும் பின்னையும் ஏதோ ஈர்க்கிறதே. இத்தனைக்கும் அவர் பேசல, யாரிடத்துலையும் கண் சிமிட்டல்ல. பேசுறவாளையே லட்சியம் பண்ணாம இருக்கு இந்த உலகம். பேசாத அந்த பெருமாள் பேசின்னு இருக்கா, பேசின்னு இருக்கா. ஒரு இடத்துல வந்துட்டார், உட்கார்ந்துட்டார், நின்றுட்டார். ஆனால் உடனே கூட்டமான கூட்டம் உன்னையும் முன்னையும் பிடிச்சி தள்ளின்னு. நேற்றுக்கு பார்த்த பெருமாள் தானே, நாளைக்கும் பார்க்க போற பெருமாள் தானே. இந்த தோப்பு விட்டா, அந்த சுக்கிரவார தோப்பு விட்டா அடுத்தது ராயத்தோப்புல இருக்க போறா அப்படின்னு தோணலையே. பார்க்கணும்னே ஒரு வேகம் எங்கேருந்து ஏற்படுறது. அந்த மூர்த்தத்துல அத்தனை மகான்கள் பார்த்துருக்காள். சைதன்ய மகாபிரபுவோட நேர பேசியிருக்கார், வல்லபரோட நேர பேசியிருக்கார், அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை வந்த போது நேர பேசியிருக்கார் இந்த பெருமாள். சந்தனு தரிசனம் பண்ண போது நேர பேசியிருக்கார். அந்த பெருமாள் பேசின அந்த
அனுகிரகத்துக்கு தான் தன் பேர்ல ஒரு மண்டபம் கட்டிட்டு போனார். சந்தனு மண்டபம் அப்படின்னு பேரே இந்த ஊர்ல. ஒரு நல்ல புள்ள வேணும்னு இந்த பெருமாளை பிரார்த்திச்சு சந்தனு மண்டபம் கட்டிட்டு போனாராம் ஹஸ்தினாபுரத்துக்கு. அருமையான ஒரு புள்ள பிறந்தார். பெருமாளோட கிருபையிலே அவர் தான் பீஷ்மாச்சாரியர் அப்படின்னு தேவவிரதர். இந்த பெருமாளோட பிரசாதத்தினால் அர்ஜுனன் வந்து பிரார்த்திச்சுட்டான் சுபத்ரை விவாகம் பண்ணிக்கணும்னு. தீர்த்த யாத்திரை வந்து இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுன்னு போனான். ஆனந்தமா துவாரகையில கல்யாணம் ஆச்சு அர்ஜுனனுக்கு. அதனால அர்ஜுன மண்டபம் அவர் வந்த காலத்துல அவர் நினைவாக கட்டினார். அது தவிர எத்தனை நாயக்க மன்னர்கள், எத்தனை சோழ மன்னர்கள், எத்தனை பாண்டிய மன்னர்கள், எல்லாரையும் தடுத்தாட்கொண்டிருக்கார் இந்த பெருமாள். தரிசனம் கொடுத்துருக்கார். அதனால அத்தனை பேர் பார்த்த இடத்துல நம்ம அந்த பெருமாளை பார்க்கிறோம். இந்த அர்ச்சாமூர்த்தியை பார்க்கணும்னு நினைக்க கூடாது. இங்க சாநித்தியம் இருக்கு. யதஷ்சாம் தரஹிதோ நந்தஹா. என்னோட குரு அடிக்கடி சொல்லுவார், பெருமாள் வரார், அர்ச்சாமூர்த்தி வராருன்னு நினைக்காதே, தெய்வம் நடமாடின்னு இருக்கிற இடம்பா ஸ்ரீரங்கம் அப்படின்பா. தெய்வம் நடமாடின்னு இருக்குப்பா வீதியில, சித்திர வீதியிலையும் உத்தர வீதியிலையும் நடமாட போறது பாரு, முன்னாடியும் பின்னாடியும் போட்டுண்டு தெய்வம் நடமாடின்னு இருக்கு பாரு. இதை பார்க்க தெரியல தெய்வம்னா இவனை வைகுண்டத்துல போய் நிறுத்தினாலுமா புரிஞ்சுக்க போறான்? ஒரு நாளும் புரியாது. யதஷ்சாம் தரஹிதோ நந்தஹா தஸ்ஸீகிருத்வா திஷே நமஹா. அந்த தரிசனம் கொடுத்த அந்த திக்குக்கு நமஸ்காரம் பண்ணாராம். வித்யாதரனான அந்த சித்திரகேது ஆகாச மார்க்கமாய் அவருக்கு ஒரு விமானமும் கிடைச்சது. ஆனந்தமா சுத்தின்னு இருக்கார். வித்யாதர சித்திரகேது சச்சார ககணேச்சரா. பெரும்பாலும் ஆகாசத்திலேயே சுத்தின்னு இருக்காராம். சலக்ஷம் வருஷலக்ஷானாம் அவ்யாஹத பலேந்திரியாம். ஒரு குறவு இல்லாத ஆயுர் ஆரோக்கியத்தோட லட்சம் வருஷங்கள். லட்சம் இன்டு லட்சம் எவ்வளோ? 10 கோடியா? லட்சம் இன்டு லட்சம் எத்தனையோ கோடி வருஷங்கள். சலக்ஷம் வருஷலக்ஷானாம் அவ்யாஹத பலேந்திரியாம். குறவில்லாத பலத்தோட கூட இத்தனை வருஷ காலங்கள் இருக்கணும்னா பலம் நாளாக குறையிறதே நமக்கெல்லாம். அது போல குறைஞ்சிருக்குமானால் குறவு இல்லையா? அவ்யாஹத பலேந்திரியா. நல்ல இந்திரிய பலத்தோட தேக பலத்தோட ரிஷிகளும் சித்தர்களும் சாரணர்களும் சஞ்சரிக்கிற அந்த மார்க்கத்திலே யோக சக்தி வாய்ந்த இந்த சித்திரகேதுவும் சஞ்சரிச்சார். ஸ்தூயமானோ மகாயோகி முனிபிஹி சித்தச்சாரணைஹி குலாச்சரேந்திரத்ரோணீஷு நானா சங்கல்ப சித்திஷு ரேமே வித்யாதர ஸ்திரீபிஹி காபயன் ஹரிமீஸ்வரம். சித்திரகேது அப்படி சுத்தின்னு இருக்கார். பாட்டு நன்னா பாடுவார். பாடினாலே பெரும்பாலும் பெண்கள் சீக்கிரம் லயிச்சுடுவார். பாட்டுல கானத்துல அவ புருஷாலை விட ஸ்திரீக்களுக்கு இன்னும் மன ஒருமை ஏற்படும். கானத்துல அவளுக்கு ஏற்படும். நிறைய இவனுக்கு வித்யாதர ஸ்திரீக்களும் இவனோட கோஷ்டியில் ஆயிட்டாலாம். பாட்டுல வித்யாதர ஸ்திரீபிஹீம் காபயன்னேம் அவளையும் பாடச் செய்து கொண்டு இவனும் பாடிண்டு நினைச்ச மாத்திரத்தினாலே சங்கல்ப மாத்திரத்தினாலே எல்லா பர்வதங்களையும் எல்லா லோகாலோகங்களையும் ரமிச்சுட்டு சுத்தின்னு இருக்கான். இப்படி விமானத்துல சுத்தி ஒரு கோஷ்டியும் ஆயிடுதா. இவனை எல்லாரும் கொண்டாடுறா. இவன் தான் எல்லாம்னு இவனோட சக்தியும் காண்றா. ஏகதாச விமானேனே விஷ்ணுதத்தேன பாஸ்வதா. நாராயணனால கொடுக்கப்பட்டு பிரகாசமான அந்த விமானத்திலே கிரிஷம் ததிருஷே கச்சன்னே பரீதம் சித்தச்சாரணைஹி. சித்தர்களும் சாரணர்களாலையும் சூழப்பட்டு கிரீஷம் பரமேஸ்வரனை கண்டானா. கைலாச பர்வதம் போனானா. எதேச்சியாக போனா அங்க சனகாதிகளுக்கு ஞானோபதேசம் பண்ணிட்டு இருக்கார் சின்முத்திரையோட கூட. ஆனா அம்பால மடியில வச்சுன்னு இருக்கார். மூலே கல்பத்ருமஸ்ய திருத கணகணிபம் சாரு பத்மாசனஸ்தம் வாமாங்காரூட கௌரி நிபிட குச்சபராபோக காடோபகூடம் நானாலங்கார காந்தம் வர பரசு மிருகா அபீதிஹஸ்தம் திரிநேத்திரம் வந்தே பாலேந்து மௌலிம் கஜவதன குஹாஸ்லிஷ்ட பார்ஸ்வம் மகேஷம். பஞ்சாட்சரத்தினுடைய தியானம். அல்பக விருட்சத்தினுடைய அடியில வெள்ளி மலையாம் அந்த கைலாசம். தங்க விக்கிரகமா இருக்காலாம் பரமேஸ்வரன். நாராயணன் நீலமேகமா இருப்பார். பச்சை வண்ணன் நீலவண்ணன் அப்படியெல்லாம் பெருமாள். அவர் தங்கமாவே இருப்பார். சொர்ண விக்கிரகமா இருப்பார் பரமேஸ்வர். அவர்கிட்டேருந்து வந்ததுதான் சொர்ணமேவா. வெள்ளி சொர்ணங்கள்லாம் அவர்கிட்டேருந்து பரமேஸ்வரன்டேருந்து வந்ததுதான். ஆலிங்கயாங்கி கிருதாம்
ஆலிங்கியாங்கீகிருதாம் தேவீம் பாகுனா முனி சம்சதி அம்பால மடியில வச்சிருந்து நம சோமாயச்ச ருத்ராயச்சா அப்படின்னு வேதத்துல வருது இல்லையா? நம சோமாயச்சா அப்படின்னா சோமன்னு நார்மலா சந்திரனுக்கு பேர், சாதாரண சொல்லு. இங்க பரமேஸ்வரனே நமசோமாயச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வித்யாரண்யாளுடைய பாஷ்யம் உமையா சகித சோமஹா. சோமன் சோமன்னா யாருன்னா அம்பால காடாலிங்கனம் பண்ணிண்டு பிரியாத எவன் இருக்கானோ, அம்பாள் வேறே தான் வேறேன்னு இல்லாம எவன் இருக்கானோ அவனுக்கு உமையா சகித சோமஹா. சேர்ந்து இருக்கிற அந்த பரமேஸ்வரனுக்கு சோமன்னு வேறா. மலையாளத்துலலாம் இந்த வேஷ்டியை கூட சோமன்னு சொல்லுவா, இந்த வேஷ்டியை சொல்லுவா. ஏன்னா 9, 5 2 சேர்ந்து இருக்கு. அரைவேஷ்டியும் மேல் வேஷ்டி இது பிரியக்கூடாது. உணர்த்துறதே கூட மாற்றி மாற்றி உணர்த்தக்கூடாது. கட்டிக்கிறதே கூட அரைவேட்டி ஒன்றுமே ஏதோ ஒன்று போட்டுக்க வேண்டியதானே மேலே அப்படின்னு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இது ரெண்டும் ஒரே தடியில் உண்டானது. நம்ம தானே கட் பண்ணுறோம், ரெண்டும் சேர்ந்து தானே வருது. அதனால இதுக்கு சோமன்னு பேர், வேஷ்டிக்கு சோமன்னு பேர். மலையாளத்தில் ஒரு அழகு. ஆலிங்கியாங்கீகிருதாம் தேவீம். போதும் பரமேஸ்வரன் மடியில வச்சுட்டு அம்பாலே பார்வதி தேவியே கையால ஆலிங்கனம் பண்ணிண்டு ரிஷி கூட்டத்துக்கு மத்தியில உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற சிவனை கண்டான். ஆலிங்கியாங்கீகிருதாம் தேவீம் பாகுனா முனி சம்சதி. தன்னோட கூட இருக்கிற கோஷ்டியை பார்த்து உறக்க சிரிச்சானா, சிரிச்சுட்டு சொன்னானா, உவாச்ச தேவியாக ஸ்ருண்வத்யா யஹா சோச்சைஸ்ததந்திகே. அந்த சிவனால கட்டின்னு இருக்கிற அந்த பார்வதி தேவியும் கேட்கும்படி சிரிச்சுண்டே சொன்னானாம் சித்திரகேது. ஏஷ லோக குரு சாட்சாத் தர்மவக்தா ஷரீரினாம் ஆஸ்தே முக்கியா சபாயாம் வை மிதுனி பூய பாரியயா. பிரத்யக்ஷமா லோகாச்சாரியனா இருக்கார் ஜெகத்குரு பரமேஸ்வரன், தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் இல்லையா? ஞானமிச்சேன் மகேஸ்வராது, மோட்சமிச்சேத் ஜனார்தனாது அப்படின்னு எல்லாம் மனு சொல்றா. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாது. அக்னி ஆராதிக்க ஆராதிக்க அஷ்டைஸ்வர்யம் வரும். சூரியன் ஆராதிக்க ஆராதிக்க ஆரோக்கியம் மேம்படும். பரமேஸ்வரன் ஆராதிச்சா ஞானம் வரும். நாராயணன் ஆராதிச்சா மோட்சம் கிடைக்கும். ஞானமிச்சேன் மகேஸ்வராத். ஜெகத்குருவாய் இருக்கார், ஞான குருவாய் இருக்கார். பெரும்பாலும் நாயன்மார்களுக்கெல்லாம் பரமேஸ்வரனை தான் குரு. அபூர்வமா சில பேர் தன்னோட இதுலயே காலத்திலேயே இன்னொரு நாயன்மார பூதியடிகள் மாதிரி சில பேர் எனக்கு திருநாவுக்கரசர் தான் குருன்னு எடுத்துட்டாலே ஒழிய, இங்கதான் இருந்தார் திருவையார் தாண்டி அப்பூதியடிகள். அவர் திருநாவுக்கரசர் தான் எனக்கு குருன்னு சொல்லிண்டார். ஆனா பெரும்பாலும் பரமேஸ்வரனே தான் குரு. ஞான சம்பந்தரா இருக்கட்டும், சுந்தரரா இருக்கட்டும், தானே குருக்கள் சிவாச்சாரியர் குலத்துல வந்தார். விழுப்புரம் பக்கத்திலே திருவெண்ணை நல்லூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலே சுந்தரர் அப்படிங்கிறவர், அவரை சுவாமி கூப்பிட்டு பிராமண வேஷத்துல சொல்றார், நீ என்னோட அடிமை அப்படிங்கிறார். என்னையா போறவாரெல்லாம் என் அடிமைன்னு சொல்றதுக்கு நான் என்ன அவ்வளவுதான் போயிட்டேனா அப்படிங்கிறார் அந்த பையன். துபாரி செப்பு பட்டயம் அப்படின்றார். உங்க பெரியவாள் காலத்துல எழுதி கொடுத்துருக்காலும் உன் தலைமுறையே எனக்கு அடிமைன்னா. நீங்க யாரு அப்படின்னு கேட்டதும் வா காட்டுறேன் அப்படின்னு அழிச்சுட்டே போய் சிவன் கோவில்ல மூர்த்தத்துல மறைஞ்சுட்டார். பரமேஸ்வரன் தானே குருவாக சுந்தர சுவாமிகளுக்கு. ஆனாலும் சக்கியபாவம் நாயன்மார்கள்ல அவருக்கு, அதுவும் தியாகராஜ சுவாமிகள் திருவாரூர் தியாகராஜர் இடத்துல அப்படி ஒரு அன்பு அவருக்கு சுந்தரருக்கு. சக்கியபாவம் திருவங்கை ஆழ்வாருக்கு அதுபோல சக்கியபாவம் பெருமாள் இடத்துல. அதுபோல ஞானசம்பந்தர், அவருக்கு சிறுகாழியிலே தோணியப்பர் அப்படின்னு பேரு. அவரே ஞானப்பாலை ஞானாம்பிகையை விட்டு கொடுக்க சொல்லி குருவாக ஆனார். ஏஷலோக குரு சாட்சாத் தர்மவக்தா ஷரீரினாம். பெரும்பாலும் குருவாக பரமேஸ்வரனே இருப்பார். ஏன்னா குரு தத்துவம் அவர். தர்மவக்தா ஷரீரினாம், சரீரம் படைச்சவாளுக்கு அவளோட கடமையை எடுத்து சொல்றவர் அவர். முக்கியா, பிரதானமானவர். ஆஸ்தே முக்கியா சபாயாம் வை மிதுனி பூய பாரியயாம். இவ்வளவு முக்கியமானவர் மனைவியே ஒரே சரீரத்துல தாங்கின்னு இருக்காரே, இப்படி மடியில வச்சுட்டு மிதுனி பூய ஆஸ்தே, சேர்ந்தே இருக்காளாம் பரமேஸ்வரன் பார்வதியும். ஜட்டாதரா தீவிரதபா பிரம்மவாதி சபாபதி அங்கீகிருத்திய ஸ்திரியம் சாஸ்தே கதஹ்ரீஹி பிராகிருதோ யதாம். ஜட தரிச்சவரும்
கடுமையான தபஸ்ல இருக்கிறோம். பிரம்ம வித்யை உபதேசம் பண்ற கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறவர் சபாபதி. சாதாரண மனுஷன் போல வெட்கத்தை விட்டுட்டு மனைவியை சபை பொது இலையில தொடுவாள, தொடமாட்டாள். பிராயசா பிராகிருதாபி ஸ்திரியம் ரகசி பிப்ரதி. தன் மனைவியா இருந்தா கூட, சாமானியன் கூட மறைவுல தான் தொடுவானே தவிர 4 பேர் முன்னாடி தொடமாட்டாளே. பிராயசா பிராகிருதாபி ஸ்திரியம் ரகசி பிப்ரதி அயம் மகாவிரதரஹா பிபர்த்தி சதசி ஸ்திரியம். தனிமேல தானே தொடுவாள், தரிப்பாள். இவரோ நைஷ்டிக பிரம்மச்சாரி, காமனையே எரிச்சவர்னு சொல்றாள். சபையில போய் பெண்ணை மடியில வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொன்னான். வேற ஒன்றும் தப்பா சொல்லல. அதுவும் தன் கூட்டத்துக்கிட்ட தான் சொன்னான். இவன் போராத காலம் பார்வதி காதுல விழ முடியுமா சொன்னானா சிரிச்சுண்டே. பகவான் அபி தச்ருத்வா பிரஹஸ்யாகாதீர்நிருப தூஷ்ணீம் பபூவ சதசி சப்யாஷ்ச ததனுவ்ரதாக. சுகாச்சாரியால் சொல்றாள், ராஜன்னே இப்படி இவன் சொன்ன பொழுதிலும் கூட அகாததீஹி, இவனோட உள்ள ஸ்வரூபம் தெரிஞ்ச பரமேஸ்வரன், பரமபக்தன் இவன், நம்ம நாராயணனோட பக்தன் இவன். இவன் இவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், பாகவதன் இவன். அவன்கிட்ட தோஷம் பாப்பாளா? என் அடியார் தீங்கு செய்யார். பகவான் சொல்றாராம், செஞ்சாலும் நன்மையே செஞ்சார். அவர் ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டார், நல்லதுதான் செய்வாரும் பாரான். தாயாரே வந்து சொன்னாலும் உங்கள் அடியார் இப்படி பண்றாரேன்னு கேட்டா பெருமாள் சொல்லுவாராம், என் அடியார் செய்ய மாட்டார் அப்படின்பாரான். ஏன்னா பாகவத அபச்சாரம் ஆயிடும். தப்பு பண்ணா எல்லாரும் சொல்லக்கூடாது. பாகவதாலே அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாகி சாதுரேவ சமந்தவ்யா அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கார். எல்லாரும் பேசுறத. அதனால சுவாமி என்ன பண்ணார், இவன் பாகவதன்னு சிரிச்சுட்டே சபையில பேசாம இருந்து விட்டார். பிரகஸ்யா அகாததி என்றுப்பா. இவர் இப்படி இருந்ததுனால பெரும்பாலும் இவரை பத்தி யாராவது குறை சொன்னா வீரிட்டு வருவார் நந்திகேஸ்வரர். அவரோட கணங்கள்லேருந்து வெளியில வருவார். அவரும் சமாதானமா இருந்துட்டார். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு தெரியும், அவரும் சமாதானமா இருந்தார், இவரும் சமாதானமா இருந்தார். சபையில இருந்த சனகாதிகள் ரிஷிகள் எல்லாமும் சமாதானமா இருந்தார். தூஷ்ணிம் பபூவ சதசி சப்யாஷ்ச ததனுவ்ரதாக இத்யதத்வீர்ய விதுஷி ப்ருவானே பகுசோபனம் ருஷாக தேவி திருஷ்டாயே நிர்ஜிதாத்மாபிமானினே. அவரோட மகிமை தெரியாத அவன் இப்படி பேசிவிட்டானே, அசோபனம், அமங்கலமான வார்த்தையை சொல்லிவிட்டானே. இது காரணம், நான் வந்து வித்யாதரனா ஆயிட்டேன், சங்கர்ஷணமூர்த்தியை சாட்சாத்கரிச்சுட்டேங்கிற ஒரு அகம்பாவம் தானே, சாத்விக அகங்காரம் தானே. அந்த தைரியம் தானே இவனுக்கு இப்படி பேச தோணிடுதுன்னு ருஷா தேவி ஆக. தேவி உடனே கோபப்பட்டு விட்டாள். பொதுவா தேவி தான் சாந்தமாயிருப்பாள், பரமேஸ்வரன் தான் கோபப்படுவாள். ஆனா இங்க தன்னை மடியில வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு இவளையும் தான் மம்புக்கு வித்துட்டானவன். அதனால ரொம்ப கோபப்பட்டு விட்டாள். சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு குழந்தை தப்பா நடந்துக்கிறது அப்பாட்டேன்னால் திருத்த வேண்டிய பொறுப்பு அம்மாவுக்கு தான். அது ஏதோ அசட்டு சொல்லிட்டு போறதுன்னு அப்பா சொல்லலாம், ஆனா அம்மா கண்டிக்க. இவ்வளவு சேர்ந்து சொன்னாலானா, என்ன சொல்லுடா அப்படின்னு சிரிச்சாலானா, சரியில்லையோன்னு. அது அப்பா அவரத்தே காலை நீட்டின்னு உட்காந்துருக்கான், காலை ஆடுறான், சேர்ல உட்காந்துன்னு. காலை ஆட்டாதரா, மரியா நமக்கு தெய்வம் அவர், எழுந்துக்கோ, அவர் வரத்தே இல்லை, காலாட்டாமலாது காலை நீட்டின்னு உட்காராதே அவர் முன்னாடின்னு சொல்லி தரணும் அம்மா. இல்லை எனக்கு இன்னும் அப்பாட்ட மரியாதை குறவில்லை, பக்தி உண்டு அப்படின்னு அந்த பையன் சொன்னா கூட, இது என்னது எல்லாம் என்ன சிம்பிள் ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறா இந்த காலத்துல. அதுக்காக சொல்றேன், பக்தி உண்டுன்னா கூட உனக்கு உண்மையா பக்தி உண்டுன்னால் காலம் அடிச்சுக்கிறதும் அழகு தானே. உனக்கு உண்மையா பக்தி இருந்தால் நீயாவே சொல்லாம மடிச்சுக்கிறது தானே அழகு உனக்கு. எனக்கு மனசு சுத்தமா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் பாப்பாளா, மனசு சுத்தமா இருந்தா போருமே அப்படின்னு சொல்லுவாள, சொல்லக்கூடாது. அயம் கிமதுனாலோகே சாஸ்தா தண்டதர பிரபு அஸ்மத்விதானாம் துஷ்டானாம் நிர்லஜ்ஜானாஞ்ச விப்ரகிருதி. உன்னை பார்வதி கேட்டால் பரமேஸ்வரன் சொல்ற அளவுக்கு நாக்கு துடிச்சுடுத்தாடா உனக்கு, தடிச்சு போயிட்டுதாடா, நாக்கு துள்றதா உனக்கு. இந்த சபையில இருக்கிறவாளை பார்த்து கேட்கிறாள், இவன் வித்யாதராதிபதிக்கு தானே தலைவன், பரமேஸ்வரனுக்கும் தலைவனா? தனக்கு மேல இருக்கிறவாள் தான் கீழே இருக்கிறவாளை பேச முடியும். இப்போ விபரீதமா இருக்க, ரொம்ப கீழே இருக்கான், மேல இருக்கிறவாளை உள்பட பல்ல போட்டு பேசுறான்.
எதை வேணாலும் யார் வேணாலும் யாரை வேணாலும் பேசுறதுன்னு இந்த கமெண்ட் போடுறது ரிவ்யூ போடுறதுலாம் இப்போ ரொம்ப சகஜமாக ஆயிடுது. பேச்சுக்கு இப்போ ரொம்ப எல்லையே இல்லாத போயிடுது. பேசுறதுங்கிறதுக்கு இப்போ ஒரு எல்லையே இல்லாத போயிடுது. யாரை பற்றி வேணாலும் யார் வேணாலும் பேசுறதுங்கிறதும் இப்போ ரொம்ப சகஜமாக ஆயிடுது. அதனால பெரியவாள்லாம் மௌனமாக இருக்கா. இந்த லோகத்தோட நமக்கு சம்பந்தம் வேண்டாம், இது அபச்சாரம் பிடிச்ச உலகம், இது கலிகாலம், இது இவாளோட ரொம்ப இறங்கி பழகினோமானால் எதை வேணாலும் தோஷத்தை கல்பிப்பாள், இல்லாத தோஷத்தை கூட கல்பிப்பால் கழியில. அதனால எட்டியே இருக்கால் மகான்கள். அயம் கி மதுனா லோகே சாஸ்தா தண்டதர பிரபு. உலகத்துக்கெல்லாம் தலைவன் ஆயிட்டானா இவன்? இல்லை நம்மளை போல உள்ளவாளெல்லாம் தண்டிக்கிறதுக்கு இவனுக்கு யாராவது அதிகாரம் கொடுத்துருக்காளா? அவர் அதிவர்த்தினம், பரமேஸ்வரன் எல்லா சாஸ்திரத்துக்கும் மேற்பட்டவர். அவரை போய் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு தடுக்கிறதுக்கோ தூஷணை பண்றதுக்கோ பிரம்மதேவனுக்கு கூட அதிகாரம் இல்லையே, நாரதாதிகளுக்கு கூட இல்லையே, சனகாதிகளுக்கு கூட இல்லையே. நவேத தர்மகில பத்மயோனிஹி ந பிரம்மபுத்ரா பிருகுணாரதாத்யாஹ நவை குமாரஹ கபிலோ மனுஷ்சே ஏனோ நிஷேதத்யதிவர்த்திதம் ஹரிம் ஹரம். மனுவும் சக்தி அல்லாதவர், பிரம்மாவும் சக்தி இல்லாதவர், சனகாதிகளும் சக்தி இல்லா பரமேஸ்வரனை ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்க யாருக்கு அதிகாரம்? ஏஷாம் அனுத்யேய பதாப்ஜயுக்மம் ஜகத்குரும் மங்களமங்களம் ஸ்வயம் யஹா க்ஷத்ரபந்து பரிபூய சூரி பிரசாஸ்தி திருஷ்டஸ்ததயம் ஹிதண்யஹா. பிரம்மாதிகாலாம் தியானம் பண்ற சரணத்தை உடையவராச்சே இவர். பிரம்ம இந்திர யம வருண குபேராதிகள்லாம் நமஸ்கரிக்கிற சரணத்தை உடையவராச்சே, சரணத்வந்துத்தை உடையவராச்சே. பதாப்ஜயுக்மம் அனுத்யேய பதாப்ஜயுக்மம், எல்லாராலையும் தியானம் பண்ண வேண்டிய சரணத்தை உடையவராச்சே இவர். ஜகத்குரும், ஜகத்துல உள்ளவாளுடைய அஜ்ஞானத்தெல்லாம் போக்குறவ ஆச்சாரியனாச்சே இவர். மங்கள மங்களம் ஸ்வயம், பரம மங்களமானவராச்சே இவர். இவரும் மங்களம். அது மாமிக்கு என்ன பேருன்னால் மங்களாம்பிகை அப்படின்னு பேர். கும்பகோணத்துல கும்பேஸ்வரரோட அம்பாளுக்கு என்ன பேருன்னால் மங்களாம்பிகைன்னு பேர். ஸ்ரீவாஞ்சத்திலையும் வாஞ்சிநாதரோட பத்னிக்கு என்ன பேருன்னால் மங்களாம்பிகைன்னு பேர். மங்கள மங்களம் ஸ்வயம், பரமமங்களமானவராச்சே இவர். ஸ்வயமே மங்களமானவர். இவர் மேல இருக்கிறதெல்லாம் அமங்கலம்னு நீங்க சொன்னாலும் அவர்களோட மங்களத்துக்கு குறவு கிடையாது. அவர் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கட்டும், முண்டமாலையை போட்டுக்கட்டும், ஜட போட்டுன்னு இருக்கட்டும், எதை வேணாலும் சொல்லட்டும், யானத்தோல் பிளித்தோலை கட்டின்னு இருக்கட்டும், பரமமங்களமானவராச்சே. ஏஷாம் அனுத்யேய பதாப்ஜயுக்மம் ஜகத்குரும் மங்களமங்களம் ஸ்வயம் யஹா க்ஷத்ரபந்து பரிபூய சூரீன் பிரசாந்தி திருஷ்டஸ்ததயம் ஹிதண்டா. தர்மஸ்வரூபியான பரமேஸ்வரனை ஒரு க்ஷத்ரிய குலத்தவன் தைரியமாக இப்படி பேசுறானே, இவனை தண்டிக்க வேண்டாமா அப்படிங்கிறாள் சபையில பார்வதி. பரமேஸ்வரன் ஒண்ணுமே சொல்லலை, இவனை சிக்ஷிக்க வேண்டாமா? நாயமருகதி வைகுண்ட பாதமூலோபசர்ப்பணம் சம்பாவிதமதிஹி ஸ்தப்தா சாதுபிஹி பரியுபாசிதம். இவன் தன்னையே பெரியவன் நினைச்சுட்டான். இவன் சம்பாவிதமதிஹி, தன்னை பெரியவன் நினைச்சுட்டவன் கர்வி, அவன் சீக்கிரம் விழப்போறான்னு அர்த்தம். இதுக்கு சித்திரகேது தான் ஒரு உதாரணம். தன்னை தானே பெரியவன் நினைச்சுட்டானால் யாரை மதிக்கணும், நான் யாரால எனக்கு என்ன ஆகணும்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டானால் கீழே இறங்க போறான், ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம். தன்னை தானே கீழே இறக்கிக்க போறான். நாயமருகதி வைகுண்ட பாதமூலோபசர்ப்பணம் சம்பாவிதமதிஹி ஸ்தப்தா. வணக்கம் இல்லாதவன் இவன், நமஸ்காரம் கூட பண்ணல பரமேஸ்வரனே, சபையில இப்படி பேசுறான். எல்லாத்துக்கும் மேல இல்லை இவன் நாராயண பக்தன் நீங்க சொன்னேலானால், நாராயண பக்தனுக்கு இது அழகில்லையே. அவன் சிவபக்தனா இருக்கட்டும், நாராயண பக்தனா இருக்கட்டும், இன்னொரு தேவதையை தூஷணம் பண்றதுங்கிறது பக்தனோட குணம் இல்லையே. சம்பாவிதமதிஹி ஸ்தப்தா சாதுபிஹி பரியுபாசிதம். உபசர்ப்பணம் நான் அருகதி, நாராயணனோட பாதத்தை சேவிக்கிறவனுக்கு இது அழகில்லை. அதஹா பாபியசீம் யோனிம் ஆசுரீம் யாஹி துர்மதே. இது மாதிரி தூஷணை பண்றது, காமக்ரோதங்களில் ஈடுபடுறது அசுர சுவாவம்னா, ஏ புத்தி கட்டவனே துர்மதே, நீ சீக்கிரம்
இது மாதிரி இன்னொரு தர பெரியோர்களுக்கு அபச்சாரப்படாத போறதுக்கு சிக்ஷையா உனக்கு நான் ஒரு சாபம் கொடுக்குறேன், அசுர ஜென்மாவை போக கிடவது அப்படின்னு சபிச்சு விட்டார். அதப்பா பீயசீம் யோனிம் ஆசுரியம் யாகி துர்மதே எதேக பூயோ மகதாம் நகர்த்தா புத்திர கில்பிஷம். இந்த மாதிரி உன்னோட தோஷம் நிவர்த்தியாரத்துக்கு நீ அசுரனாக போக கிடவுதுன்னு சபிச்சு விட்டாள் தேவி பார்வதி, சபிச்சு விட்டாள். ஏவம் சப்தச்சித்திரகேது விமானாதவருஹ்யசா பிரசாதயாமாஸ சதீம் மூர்த்னா நம்ரேண பாரதா. இவனால திருப்பி சமிக்க முடியுமாம் பார்வதி? அது மாதிரி இவனுக்கு ஒரு சக்தி இருக்கு. இவனும் வித்யாதரன் தேவன், நான் சபிக்கலையா. பின்ன என்ன பண்ணினான்னால் உடனே விமானத்திலேருந்து கீழே இறங்கினானா, சதீதேவி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினானா. பிரசாதயாமாஸ சதீம் மூர்த்னாம் நம்ரேண பாரதா. ராஜன்னே உடனே சாஷ்டாங்கமா அவள் காலில் நமஸ்காரம் பண்ணி சித்திரகேது சொல்றான், பிரதிகிருண்ணாமி தே சாபம் ஆத்மனோஞ்சலி நம்பிக்கே. அம்பிகே, நீங்க கொடுத்த சாபத்தை நான் ஏத்துக்கிறேன், கைகூப்பி ஏத்துக்கிறேன். அஞ்சலினா பிரதிகிருண்ணாமி, கைகூப்பி நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இப்படி நான் போகணும்னு எனக்கு இருக்குமானால் என் கர்மாவை யார் தடுக்க முடியும்? தேவையின் மர்த்தியாயத் புரோக்தம் பூர்வதிஷ்டம் ஹி தஸ்யததி. அசுரனா போகணும்னு இருக்குமானால் தேவர்களோ மனுஷர்களோ கர்மவசமா தானே இருக்காள், கர்மாவுக்கு அதீனமானவர்களா தானே இருக்காள். சம்சார சக்கரத்துல அஜ்ஞானியா இருக்கிறவன் தான் இவா பண்ணிவிட்டால் அவா பண்ணிவிட்டால் நினைக்கிறான். இதை பண்ணா வந்துவிடும் சுகம், அது பண்ணா வந்துவிடும் துக்கம்னு இவனா நினைச்சுக்கிறான். சம்சார சக்கர ஏதஸ்மின்னி ஜந்துர ஜான மோகிதா பிராமியன் சுகம் ச துக்கஞ்சே புக்தே சர்வத்திர சர்வதா. இப்போதும் துக்கத்தையும் சுகத்தையும் கர்மாவனுடைய வசமா இவன் அனுபவிக்கிறான். நைவாத்மான் அபரஷ்சாபி கர்த்தா ஸ்யாத் சுகதுக்கயோஹோ கர்த்தாரம் மன்யதே த்ராஜ்ஞே ஆத்மானம் பரமேவசா. சுகத்தையோ துக்கத்தையோ எனக்கும் யாரும் செஞ்சுட முடியாது, நானும் பிரத்தியாருக்கு செய்ய முடியாது. பிரத்தியார செஞ்சவனா அஜ்ஞானி நினைக்கிறார். குணப்பிரவாகையே தஸ்மின் கஹா சாபஹா கோன் அனுகிரஹா கஸ்வர்கோ நரகோவா கிம் சுகம் துக்கமேவா. ஆனா ஒண்ணு சொல்றேன் அம்மா, உங்களுக்கு இப்பவும் என் மேல கருணைன்னா, சாபம் கொடுத்துருக்கேன் கருணைங்கிறையேன்னால். அவன் சொல்றான், நீ அசுரனா பொண்ணு தானே என்ன சபிச்சேல், அபக்தனா பொண்ணு சபிக்கலையே. பக்தி இல்லாத வீடுன்னு சபிச்சிருந்தாதான் எனக்கு பண்ண பெரிய தண்டனையா ஆயிருக்கும். எந்த ஜென்மா வந்தா என்ன, நாராயணனிடத்துல பக்தி பண்ணி நான் கரையேறிடுவேன். எந்த ஜென்மா வேணாலும் இருக்கட்டும், பக்தி மாத்திரம் எனக்கு இருந்துடுத்தானா குணவேகத்தினாலே, மாயிகமான குணப்பிரவாகே குணவேகத்தினாலே சாபமோ அனுகிரகமோ சொர்க்கமோ நரகமோ சுகமோ துக்கமோ அதெல்லாம் என்ன பாதிக்காது. இதெல்லாம் சுகம்ங்கிறது, சுகமா இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு குணம்தான், துக்கமா இருக்குங்கிறதும் ஒரு குணம்தான், மனோவிருத்தி. இதெல்லாம் பகவான் இடத்துல மனசை லயிச்சவாளுக்கு அவளுக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, நரகமும் இல்லை சொர்க்கமும் இல்லை, சாபமும் இல்லை அனுகிரகமும் இல்லை. கஸ்வர்கா நரக கோவா கிம் சுகம் துக்கமேவா ஏகஹா சிஜதி பூதானி பகவான் ஆத்மமாயயா ஏஷாம் பந்தஞ்ச மோக்ஷஞ்சே சுகம் துக்கஞ்ச நிஷ்கலஹா. பகவானுக்கும் இந்த உலகத்தை படைச்ச பகவானுக்கும் சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, பந்தமும் இல்லை முக்தியும் இல்லை, மாயா சம்பந்தமும் இல்லை, பந்தாதி சம்பந்தமும் இல்லாம இருக்கார். அவரும் எதுவும் இல்லாம தான் அவர் உலகத்தை படைக்கிறார். நதஸ்ய கஷ்டித் தைதஹா பிரதீபோ ந ஞாதி பந்துர் ந பரோ ந ச ஸ்வஹ சமஸ்த சர்வத்ர நிரஞ்சன சுகே நராகஹ குதயேவ ரோஷஹ. சுகே நராகஹ குதயேவ ரோஷஹ. பட்சபாதம் இல்லாத பற்றற்ற பகவானிடத்தில் உள்ளதான பக்தி இருக்கே, அவன் அந்த பக்தி வந்து கொடுத்தானால் அவனுக்கு விரோதியும் இல்லை, உறவு காரணம் இல்லை, ஞாதியும் இல்லை, தன்னை விட்டு வேண்டியவனும் இல்லை, தன் மனுஷங்கிற அபிமானமும் இல்லை, சுகமும் இல்லை, ஆசையும் இல்லை, ராகமும் இல்லை, பந்தமும் இல்லை. நதஸ்ய கஷ்டிதி தைதஹா பிரதீபஹ நக்யாதி பந்து ந பரோ ந ச ஸ்வஹ. உண்மையான பக்தனுக்கு எதுவும் கிடையாது, மாயா சம்பந்தம் கிடையாது அவனுக்கு.
கர்மவசமாய்தான் பிறப்புகள் ஏற்படுறது. பிறப்போ இறப்போ உலக வாழ்க்கையில இதெல்லாம் உடையதுதான். அத பிரசாதயேன த்வாம் சாபமோக்ஷாய பாமினி என்மன்யசே ஹ்யசாதூக்தம் மமத க்ஷம்யதாம் சதி. சொல்லிட்டு சொல்றான், நான் ஒன்றும் கோபப்படலை, நீங்க என்னை சபிச்சுட்டேல்னே, ஆனா நான் வருத்தப்படுறேன். இப்போ நீங்க எனக்கு அனுகிரகம் தான் பண்ணினேன், ஆனா நான் உங்க மனசு வருத்தப்படும்படியுமா பண்ணிவிட்டேனே. பக்தனா அபக்தனா போயிடுன்னு நீங்க என்ன சபிச்சுடல. இத்தனை கோபத்திலையும் எனக்கு அனுகிரகம் தான் பண்ணினேன், பக்தி மாத்திரம் போயிடட்டும்னு சொல்லிடல நீங்க. அவன் சொல்றான், எந்த ஜென்மா வேணாலும் வரட்டும், பக்தி மாத்திரம் எனக்கு இருக்கட்டும். அது போயிடணும்னு நீங்க சொன்னாதான் எனக்கு சாபம். எனக்கு நீங்க சாபம் கொடுக்கல, அனுகிரகம் தான் பண்ணினேன். உங்களோட அனுகிரகத்தை நான் வேண்டிக்கிறேன். இப்பவும் நான் நமஸ்கரிச்சது, உங்களை நான் ஸ்தோத்திக்கிறது என் சாபத்தை நீக்குங்கன்னு சொல்றதுக்காக இல்லை. நான் தப்பா ஏதான்னு சொல்லியிருந்தேனானா நீங்க மனசுல அதை வச்சுக்க கூடாது. இதான் பாகவதனோட லட்சம். நான் ஏதாவது சொல்லியிருந்தேனானால் பதிவிரதா சிரோமணியான நீங்கள் அதை பொறுத்துக்கணும். சத்தின்னு பேரு பதிவிரதைக்கு, அம்பாளுக்கே சத்தின்னு பேர். அதனால அம்மா நீங்க நான் பண்ண தப்பை நீங்க பொறுத்துக்கணும். பாமினி, சகல பாக்கியத்துக்கும் இருப்பிடமானவள் நீங்கள். உங்களை கோபப்படும்படியுமா நான் ஏதோ சொல்லிவிட்டேன், என் மேல கோபம் வந்துடுத்து உங்களுக்கு. உங்களோட அனுகிரகத்தை நான் வேண்டேன். பதிவிரதா சிரோமணியே, நான் பண்ண தப்பை நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்னுட்டு விமானத்தில் கிளம்பி போயிட்டானா. இதி பிரசாத்ய கிரிஷா சித்திரகேதுரரிந்தம ஜகாம ஸ்வவிமானேனே பஷ்யதோஹோ ஸ்மயதோஸ்தயோஹோ. சித்திரகேது கிரிஷௌ அம்பாலையும் பரமேஸ்வரனையும் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவளோட அனுகிரகத்தை வேண்டிண்டு பரமேஸ்வரன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிற போதே தன் விமானத்தில் கிளம்பி போயிட்டானா. இவனால திருப்பி சாபம் கொடுக்க முடியுமா? கொடுக்கலையா. இவனுக்கும் ஒரு சக்தி இருக்கு, ஆனா சாபம் கொடுக்கலையா. ததஸ்து பகவான் ருத்ரஹா ருத்ராணி மிதமப்ரவீத். உன்னை அம்பாளை பார்த்து பரமேஸ்வரன் கேட்கிறாள், பத்தியா பாகவதன் லோகத்துல இருக்கிறவாள் மாதிரி அவனை நினைக்காது. பாகவதன் தனி. யோமே பக்த சமயப்பிரியா, யோமே பக்த சமயப்பிரியான்னு இல்லைன்னா அடிச்சுப்பாளா பகவான். துவாதச அத்தியாயத்துல கீதையில, என் பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், பக்தாஸ்தே அதீவமே பிரியாக, என் பக்தன் எல்லாரையும் விட எனக்கு மேலானவன், ஹம் பக்தபராதீனஹ இப்படி எல்லாம் சொல்லுவாளா என் பக்தன் பக்தன்னு. ததஸ்து பகவான் ருத்ரஹா ருத்ராணி மிதமப்ரவீத். தேவர்கள் அசுரர்கள் சித்தர்கள் எல்லாரும் கூடியிருந்த அந்த சபையில பகவான் ருத்ரன் பார்வதியை பார்த்து சொன்னார், தேவரிஷி தைத்திய சித்தானாம் பார்ஷதானாஞ்ச ஸ்ருண்வதாம். எல்லாரும் கேளுங்கோ, அம்மா நீனும் கேளு. திருஷ்டவத்திய சிசுஸ்ரோணி ஹரேரத்புத கர்மனஹா. என் நாராயணனுடைய தாசானுதாசர்களோட மகிமையை பாத்தியா நீ? அவன் என்ன அழகா பேசுறான்னு பாத்தியா? மகாத்மியம் பிருத்ய பிருத்யானாம் நிஸ்பிருஹானாம் மகாத்மனாம். இதான்பா பாகவதாலோட மகிமை. அவளுக்கு எதுலேயும் ஆசை இல்லை, பற்று இல்லை, ஏதோ விளையாட்டு, ஒரு ஒரு சுவாவம். வேடிக்கையாதான் சொல்லிவிட்டான். என்ன ஞானோபதேசம் பண்றவர் ரிஷிகள் மத்தியில மடியில வச்சுட்டு இருக்காரு அம்பாளை அப்படின்னு விட்டான். அவனுக்கு தெரியல, தத்துவம் புரியல. நாராயண பரா சர்வே நகுதஷ்சன பிப்யதி சொர்க்காபவர்க நரகேஷ் அபி துல்யார்த்த தரிசினஹா. இது தாசானுதாசர்களுடைய மகிமை அம்மா. இன்னொன்னு சொல்றேன், என் பாகவதாளுக்கு, என் நாராயணன் அண்டின பக்தாளுக்கு சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை, மோட்சமும் இல்லை, எதுவும் அவளுக்கு லட்சியம் இல்லை. எதை கண்டு பயப்படவும் மாட்டா, அவளுக்கு பயமும் இல்லை. நாராயண பரா சர்வே நகுதஷ்சன பிப்யதி. ஒரு நாளும் அவளுக்கு பயம் இல்லை. தேகினாம் தேக சம்யோகாதி துவந்த்வானி ஈஸ்வரலீலையா சுகம் துக்கம் மிருதிர்ஜன்மே சாபோனுகிரக ஏவச்சாம். சரீரத்தையே நான் நடக்கிறவாளுக்கு தான் சுகம் துக்கம் பிறப்பு இறப்பு, இந்த ரெட்டையெல்லாம் சபிக்கிறது அனுகிரகத்து இதெல்லாம் ஈஸ்வர மாயினால ஏற்படுறது. அவிவேக கிருத பும்சா ஹ்யர்த்தபேத இவாத்மனி குணதோஷ விகல்பஷ்டே பிதேவ ஸ்ரஜிவத் கிருதா. ஆத்மா உன்னிலேயே நிலை பெற்றிருக்கிறவாளுக்கு, உண்மையில இருக்கிறவாளுக்கு எதுலேயும் லட்சியம் இருக்காதம்மா. அஞ்ஞானிகளுக்குத்தான் வேற்றுமைகள் இருக்கும்னு சொல்லி வாசுதேவே பகவதி பக்தி முத்வகதாம் ரிணாம் ஞான வைராக்கிய வீரியானாம் நேஹ கஷ்டித்வய வியபாஸ்ரயா. சர்வாந்தரியாமையும் ஸ்வயம் பிரகாசனுமான அந்த வாசுதேவனிடத்திலே பக்தி முத்வகா, பக்தி உள்ளவர்கள் நல்ல ஞானத்தோட வைராக்கியத்தோட
நல்ல வீரியமானா பலம் உள்ளவர்களாக இருப்பார். எதிராளி பார்க்கிறவாளுக்கு பலம் இல்லாதவர் துர்பலன்னு நினைப்பார். ஏன்னா லோகத்துல அவர் பலத்தை காட்டுறது இல்லையோனோ, அதனால துர்பலான்னு நினைப்பார். நல்ல வீரியமுடையவளாக இருப்பார். ஆனா அவளுக்கு இந்த உலகத்திலேருந்து அடைய வேண்டியது ஒண்ணுமே கிடையாதும்மா. நாகம் விரிஞ்சோ ந குமார நாரதா ந பிரம்ம புத்ரா முனய சுரேஷாக விதாமயசேஹிதவம்சகாம்சகான் தஸ்வரூபம் பிருதகீஷமானினஹா. ஆனா பகவானுடைய சங்கல்பத்தை யாரும் அறிய முடியாதம்மா. அவன் இது மாதிரி பேசினதோ நீ சபிச்சதையோ நான் உங்களையே பார்க்கல, எல்லாம் என் நாராயணனோட லீலைன்னு நினைக்கிறேன். அவனோட சங்கல்பத்தை பிரம்மா, அவனால படைக்கப்பட்டு லோகத்தை படைக்கிற பிரம்மா கூட அறிய மாட்டார். நாராயணனுக்கு என்ன அபிப்பிராயம்ங்கிறத பிரம்மாவும் அறிய மாட்டார். அவரால் படைக்கப்பட்ட சனகாதிகள் நாரதாதிகளும் அறிய மாட்டார். பிரம்மபுத்திராலான வசிஷ்டாதி ரிஷிகளும் அறிய மாட்டார். நான் எப்படி அறிவேன்? எல்லாம் பகவானோட சங்கல்பம்ங்கிறார் பரமேஸ்வரர். தன்னோட வினயமாக எல்லாம் அவரோட சங்கல்பம். நாங்கள்லாம் அவர்கிட்ட வேலையை செய்யறவாள். பிருதகீஷமானின என்னை ஈஸ்வரன்னு சொல்றாள். ஆனா நானும் நாராயண பக்தன் தான். ஏதோ அவர் சொன்ன காரியத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நஹ்யஸ்யாஸ்தி பிரிய கஷ்டித் நாப்ரியா ஸ்வப்பரோபிவா. இந்த பாகவதனுக்கு பிரியமானவாள்னு யாரும் இல்லை, பிரியமில்லாதவனு யாரும் இல்லை. பகவானும் பிடித்தார். ஏன்னா அவன் அண்டினவாள் இவாளும் அப்படி இருக்காள், இவா அண்டின பகவானும் அப்படி இருக்கான். அவனுக்கு பிரியமானவனும் யாரும் இல்லை, அப்பிரியமானவனும் யாரும் இல்லை. கீதையிலையும் சுவாமி சொல்றார், நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா. எனக்கு துவேஷிக்க வரவாலும் யாரும் இல்லை, பிரியப்பட்டவாலும் யாரும் இல்லை. ஏ பஜந்தி துமாம் பக்தியா. ஆனால் என்னை பக்தி பண்ற பக்தாளுக்கு நானும் அவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் அவள் இடத்துல அப்படிங்கிறார். எல்லாருக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபியாக இருக்கான், எல்லாருக்கும் பிரியமாக இருக்கான் நாராயணன். சர்வபூத பிரியா அப்படிங்கிறார் பரமேஸ்வரர். பிரியோசிமே சகாச்சேதி. கீதையிலையும் பகவான் சொல்றால், நான் பிரியண்டா அர்ஜுனா, நான் சகாடா அர்ஜுனா, உனக்குள்ளேயே இருக்கேன்னா, பிரியாத சகானா, உண்மையில அவ்வளவு அன்பு வச்ச பிரியன் நான் அப்படிங்கிறார். ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சர்வபூத பிரியோ ஹரிஹி தஸ்ய ஜாயம் மகாபாகச்சித்ரகேது பிரியோனுகா சர்வத்திர சமதிருக்ஷாந்தா ஹ்யகம் ஜெய்வாச்சுத பிரியா. ரொம்ப பாக்கியமானான இந்த சித்திரகேது நாராயணனோட பரமபக்தன், எங்கேயும் சமமாக எதையும் நினைக்கிறவன், சாந்தக அடக்கமுடையவன். சொல்லிவிட்டு இந்த கதையெல்லாம் சித்திரகேதுவோட மகாத்மியத்தை சொல்லிவிட்டு, பார்வதி நானும் அது போலதான் பகவானுக்கு நாராயணனுக்கு நானும் அகஞ்சயேவ அச்சுத பிரியா, என்னையும் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாராம் பரமேஸ்வரன். இப்படி சொல்லுவாளா? இவர் வேற இல்லை அவர் வேற இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பரமேஸ்வரன் தன்னை பகவான்னு ஒரு இடத்துல கூட நினைக்கல. இந்த பாகவதத்துல தொட்ட இடங்கள்லாம் பார்த்தோமானால் அவர் நாம வைபவங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆனா அவர் சொல்றார், நான் பரமபக்தன், நாராயணனோட பக்தன், பாகவதால நானும் ஒத்தன் அப்படின்னு தான் நினைக்கிறார். பிருத்தியன்னு சொல்றாள் பரமேஸ்வர். அதுதான் எடுத்து கொடுக்கறதையும், தொண்டரடி புராணத்தை எடுத்து கொடுக்கறதையும் செக்கிழாருக்கு தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிறார். பெரிய புராணம் முதல் அடி பரமேஸ்வரன் தான் எடுத்து கொடுத்தார். நடராஜா தான் எனக்கு நீங்க எடுத்து கொடுக்கணும்னா தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லு அப்படிங்கிறார். தன்னை சொல்லிக்கிறார். தில்லை 3000 அடியாருக்கு அடியான் நான் அப்படிங்கிறார். திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியே இல்லையே என்னாத ஏற்பகைக்கு அடியே எல்லாரையும் சொல்றார். இந்த 63 நாயன்மார்களோட இதையும் சொல்லிட்டு தான் அப்புறம் அவளோட மகிமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். நாயன்மார்களோட சரித்திரம். தேவி, நானும் நாராயணனுக்கு அச்சுதனுக்கு ரொம்ப பிரியமானவன், என்ன போல இவனும் பிரியமானவன். தஸ்மான்ன விஸ்மய காரியா புருஷேஷு மகாத்மசு மகாபுருஷ பக்தேஷு சாந்தேஷு சமதரிஷிது. பெருமாளோட பக்தாள்னா எப்படி இருப்பாள்? எல்லாரையும் சமமா பார்ப்பாள். அடங்கின பெரிய மனசோட இருப்பாள், சாந்தாலா இருப்பாள், மகாத்மசு பெரிய மனசோட இருப்பாள். இது மாதிரி அவன் இருந்தது எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இவன் இப்படிதான் இருப்பான். நாராயணனை சாட்சாத்கரிச்சவன், சங்கரகிருஷ்ணமூர்த்தி உபாசனை பண்ணவன், இவன் இப்படிதான் இருப்பான். நான் பேசல பத்தியா அவன் என்ன சொன்னாலும் அப்படிங்கிறார் சுவாமி. இப்ப தேவிக்கு வெக்கமா இருக்கு, பாகவதனை போய் சபிச்சுட்டோமே. உன்னை தேவி சொல்றா, இதி ஸ்ருத்வா பகவதா சிவஸ்யோமாபிபாஷிதம் பபூவ சாந்ததீராஜன்னி. தேவி
விகத விஸ்மயாம். அவளும் பாகவதாலோட அருமை தெரிஞ்சவளாக பகவான் சொல்ல சொல்ல ஹரன் சொல்ல சொல்ல பாகவதாலோட மகிமையை அவளும் தெரிஞ்சின்றாள். இது பாகவதோ தேவியாக பிரதிசப்து மலம் தமஹா. இப்படி தேவியால சபிக்கப்பட்ட அவன்தான் பரமபக்தனான சித்திரகேது தான் மூர்த்னாதம் ஜகிருஹே சாபம் ஏதாவத் சாது லக்ஷணம். தலைமேற்கொண்டான். சாது லக்ஷணம் இதுதான் சாது லக்ஷணம். சுகாச்சாரியால் சொல்லிவிட்டு அவன்தான் அசுர யோனியில விருத்ராசுரனாக அவதரிச்சான். தொஷ்டாவோட அக்னிஹோத்திர அக்னியிலே தட்சிணாக்னியிலேருந்து வெளியில வந்தான். அவன்தான் இந்திரசத்ரோ விவர்தஸ்வான்னு அவர் யாகம் பண்ண ஜக்ஞேத்வஷ்டர் தட்சிணாக்னௌ தானவீம் யோனிமாஸ்ரிதா விருத்ரயித்யபிவிக்யாதா ஞான விஜான சம்யுதா ஏதத்தே சர்வமாख्यातம் என்மாம் தும் பரிபுச்சசி விருத்ரஸ்யாசுரஜாதேஷ்சே காரணம் பகவன்மதே இதிஹாசமிமம் புண்ணியம் சித்திரகேதோர் மகாத்மனः. இவன்தான் சித்திரகேதுவா வந்தான். இந்த சித்திரகேது தான் விருத்ராசுரனாக பார்வதி சாபத்தினால வந்தான்னு சொல்லிவிட்டு சுகாச்சாரியா இந்த சித்திரகேதுவோட பரமபக்தனான இந்த சித்திரகேதுவோட உபாக்கியானத்தை யார் கேட்பாலோ பரம புண்ணியமான இந்த உபாக்கியா நாராயணனுடைய பக்தாலோட பெருமையை கேட்கிறவாளுக்கு கர்மபந்தங்கள்லேருந்து விடுபட்டுடுவாள். இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபட்டுடுவாள். மாஹாத்மியம் விஷ்ணு பக்தானாம் ஸ்ருத்வா பந்தாத் விமுச்யதே ये तत्प्रातरुत्थाये श्रद्धया वाग्यतः पठेति इतिहासं हरिं स्मृत्वा சயாதி பரமாம் கதிம். காலவேளையில் ஸ்ரத்தையோடு கூட இந்த சித்திரகேதுவனுடைய உபாக்கியானத்தையும் நாராயணனையும் இந்த கதைகளை யார் படிப்பானோ நினைப்பானோ அவன் சிறந்த பயனை அடைவான். பரமாம் கதிம் உயர்ந்த லாபத்தை அவன் அடைவான் அப்படின்னு இந்த சித்திரகேது உபாக்கியானம் 17ஆம் அத்தியாயம் இதோட முடிஞ்சுடுத்து. இந்த சித்திரகேது ருத்ராசுரன் இந்த கதைகள்லாம் இப்போ இந்த சப்தாகங்களில் சொல்லிட்டு வரும். இந்த கதை முடிஞ்சுடுத்து. இன்னும் 2 அத்தியாயம் பாக்கி. திதி அதித்தின்னு கஷ்யபருக்கு 2 மனைவிகள். அவளுக்கு யாரெல்லாம் உண்டானால் பிரகலாதனோட வம்சங்கள். பிரகலாதனுக்கு ஒரு சகோதரி உண்டான். அதெல்லாம் நாளைக்கு சொல்றா, நாளை கதையில வரும். அதெல்லாம் அவெல்லாம் இதெல்லாம் பாகவதத்துல ரொம்ப சூக்ஷமான கதைகள். இது அனுஹ்லாதன், சம்ஹ்லாதன், ஹ்லாதன், பிரஹ்லாதன் அப்படின்னு. பிரஹ்லாதன் ஒரு குழந்தை இல்லை ஹிரண்யகசிபுவுக்கு, 4 பிள்ளைகளாம் ஹிரண்யகசிபுவுக்கு. அதில் 4ஆவதாம் பிரஹ்லாதன். ஒரு சகோதரியும் உண்டு அப்படின்லாம் சொல்றாள். அப்புறம் பிரஹ்லாதனோட வம்சத்துல வந்தவாள் யாரெல்லாம்ங்கிறத சொல்றாள். விரோச்சனன்னு அவரோட புள்ளை. அப்புறம் அவரோட புள்ளதான் மகாபலி. மகாபலியோட புள்ளதான் பரமசிவபக்தனான பாணன், பானாசுரன்னு. அவளெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு சப்த மருத்துக்களோட கதையை சுகாச்சாரியால் சொற்க. திதி ஒரு சமயம் புகும்சவனம்னு ஒரு விரதம் பண்ணினாள். இந்திரனை கொல்லணும்னு அவள் ஆரம்பிச்சா. அப்புறம் இந்திரனே மாயாவியா சப்த மருத்துக்கள் உண்டானால்னு இந்த கதையை சொன்னதும் இது ஒரு அத்தியாயம். அப்புறம் அந்த புகும்சவனம் விரதம், புகும்சவனம் நாம இந்த விரதத்தை பற்றி ஸ்ரீனிவாசனோட அந்த உபாசனையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அதோட இந்த ஷஷ்டஸ்கந்தம் முடியறது. மருத்துக்கள், சப்த மருத்துக்களோட உற்பத்தியோட அப்புறம் சப்தமஸ்கந்த கதை. அடுத்து பிரஹ்லாத சரித்திரம். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ब्रह्मे मुहूर्ते परितस्वभक्तैः संदृष्ट सर्वोत्तम विश्वरूप स्वतैल संसेवक रोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 भक्त प्रियाय त्रिपुरान्तकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय महादेव 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 हर नमः पार्वतीपतये।
சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.